பொதுவாக பார்த்தீங்கன்னா பெண்களுடைய திருமண வயது ஆண்களுடைய திருமண வயதே முன்னெல்லாம் வந்து ஒரு 20லேருந்து 22 24 பெண்கள் கல்யாணம். அதே மாதிரி ஆண் மக்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 26 27 திருமணம். இப்போ ஆண் பிள்ளைகளுக்கு வந்து 40 வயசுக்கு திருமணம் ஆகிடுச்சு. பெண் பிள்ளைகள் பல பேருக்கு வந்து 36 38 அப்படி நடக்குது. ஆமாங்க. இது எல்லாருக்கும் இப்படி ஒரு மாறுதல் வர்றதுக்கு என்ன காரணம்? பெரும்பாலும் வர்றதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக காதலிக்கின்றவர்கள் ஜாதகத்தையோ ஜோசியத்தையோ பார்க்காம திருமணம் பண்ணுறது நல்லது. காதலிக்கிறவங்களுக்கு ஜாதகமே தேவையில்லைங்கய்யா. தேவையில்லைங்களே. பல ஜாதகங்கள் பயமுறுத்துதுங்களான்னு சொன்னீங்க. ஆமாங்க. அது மாதிரி பயமுறுத்திய ஜாதகங்கள் அப்படின்னு 1 2 சொல்ல முடியுமா? நிறையா இருக்குங்கய்யா, நிறையா இருக்குது. ஒரு முறை எங்கய்யா நம்ம குளித்தலைக்கு நேரம் அதுக்கு பின்னாடி அந்த ஊர் வந்து பஞ்சப்பூருங்கிற ஊர், பஞ்சப்பட்டின்னு ஒரு ஊர். அந்த ஊரில் அவங்க ஒரு கொஞ்சம் அரசியல் பிரமுகரான கொடுப்பாங்க. என்னுடைய நண்பர் மூலமாக அவருக்கு நான் ஜாதகம் போய் உட்காந்து ஜாதகம் அப்போ லேப்டாப் ஓப்பன் பண்ணி உட்காந்துருக்கேன். இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா பெண்களுடைய திருமண வயது ஆண்களுடைய திருமண வயதே முன்னெல்லாம் வந்து ஒரு 20லேருந்து 22 24 பெண்கள் கல்யாணம் ஆகும். ஆமாங்க. அதே மாதிரி ஆண் மக்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 26 27 திருமணம் நடக்கும். ஆமாங்க. இப்போ ஆண் பிள்ளைகளுக்கு வந்து 40 வயசில் திருமணம் ஆகிடுச்சு. பெண் பிள்ளைகள் பல பேருக்கு வந்து 36 38 அப்படி நடக்குது. ஆமாங்க. இது எல்லாருக்கும் இப்படி ஒரு மாறுதல் வர்றதுக்கு என்ன காரணம்? பெரும்பாலும் வர்றதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய கிரக அமைவுங்கய்யா. அதான் அவங்க ஜாதகப்படி 7 குடியர் எவ்வளோ தூரம் தள்ளி இருக்காரு, தாமச கிரகத்தோட சேர்ந்துருக்கா, 7ஆம் அதிபதி எங்கே இருக்காரு, தாமத கிரகத்தோட சேர்ந்துருக்கா. பொதுவாக கும்பலக்கணம் கும்பராசி, சிம்மலக்கணம் சிம்மராசி, கடகலக்கணம் கடகராசி, மகர்லக்கம் மகராசிக்கு தாமத திருமணங்கய்யா. பொதுவாக இது சிம்மலக்கணம் சிம்மராசி, கடகலக்கணம் கடகராசி, மகர்லக்கணம் மகராசி, கும்பலக்கணம் கும்பராசி. கும்ப ஜாமியார் வீடுன்னே அதுக்கு பேருங்கய்யா. கும்பத்தில் ஒரு கிரகம் உட்காந்து திசையோ புத்தியோ நடத்தும் காலத்தில் அவருடைய சம்மதம் இல்லாமல் திருமணம் முடிச்சா சிக்கலாயிருங்கய்யா. இவங்க தான் பத்திரிக்கை அடிச்சு கல்யாணத்துக்கு முதல் நாள் எஸ்கேப் ஆகிடுறது. இவங்க தான் பத்திரிக்கை அடிச்சு கல்யாணம் அதுக்கு எஸ்கேப் ஆகிறது கூட இவங்க தாங்க ஐயா. என்னுடைய ஒரு குருநாதருங்கய்யா, என்னுடைய ஒரு குருநாதர், இவருக்கு ஒரு பொண்ணை பிடிக்கல, கல்யாணத்துக்கு முதல் நாள் எஸ்கேப் ஆகிட்டாருங்கய்யா. அந்த கல்யாணம் இன்னும் போய் அதுக்கப்புறம் தான் இன்னொரு கல்யாணம் பண்ணியிருக்கிறாரு என் குருநாதரே. அவருக்கு அவரே என்கிட்ட ஒரு வாங்கிட்டு அவர் ஜாதகத்தை நான் பார்க்கவே இல்லை. ஒரு ஜாதகத்தை வாங்கி பார்க்கும்போது, ஐயா இந்த மாதிரி உங்களுக்கு எனக்கு பிடிக்கல, எங்கள் அப்பா அம்மா கட்டாயப்படுத்தினாங்க, முதல் நாள் எழுதி வச்சுட்டு எஸ்கேப் ஆகிட்டேன். சம்மந்தம் இல்லாமல் எங்கேயோ போய் உட்காந்துருந்துருக்காரு 10 நாளாக. ஆளக்காலம் தேடிருக்காங்க, அவங்களே பிரச்சனை சால்வ் ஆகி அதுக்கப்புறம் வந்து 3 வருஷம் கழிச்சு கல்யாணம் பண்ணியிருக்காரு. அவர் ஜாதகத்தில் அந்த மாதிரி இருக்குது. இத்தனைக்கும் அவருக்கு லேட் மேரேஜ். அந்த கிரகத்தோட அமைவு தான் இந்த லக்கணங்களுக்கு தாமத திருமணங்கய்யா. இப்போ உதாரணமாக ஒரு ஜாதகத்தில் சுக்கிரன் 10 டிகிரிங்கய்யா, சனி 15 டிகிரிங்கய்யா. சுக்கிரன் போய் சனியை தொடுது, சனி சுலோ, திருமணம் தாமதம். அதே மாதிரி சுக்கிரனுக்கு அடுத்து கேது, திருமணம் ரொம்ப தடை, ரொம்ப தடை. சுக்கிரனுக்கு அடுத்து ராகு, சீக்கிரம் கல்யாணம் நடக்குது. இதே சனி போய் சுக்கிரனை தொட்டால் டக்குன்னு நடக்கும். அதே மாதிரி சரம் வீடுகளில் போய் 7ஆம் அதிபதி தொடர்பு கொண்டால் சீக்கிரமாக கல்யாணம் நடந்துடும். சரம் வீடுகளில், சரம்னா சீக்கிரமாக நகரக்கூடியதுன்னு பேருங்கய்யா. சில பேருக்கு சரம் வீட்டில் கிரகம் உட்காந்தே கல்யாணம் ஆகாதெல்லாம் இருக்குங்கய்யா. பொதுவாக 7 10 வழுக்க 10ஆம் இடம் ஒரு ஜாதகத்தில் வழுக்கக்கூடாது. தர்மஸ்தானம், துறவிக்கான பாவகம், அது வழுக்கக்கூடாது. வளர்த்துச்சுன்னா திருமணம் இல்லை. இப்படிலாம் இருக்குங்கய்யா. இன்னைக்கு இருக்கக்கூடிய கிரக நிலைகளுடைய காரணம் தான் எல்லாமே. இந்த காலகட்டங்களில் இப்போ வந்து இப்போ இருக்கக்கூடிய கிரக நிலையில் படு மோசமான நிலைமையில இருக்கு. ஏப்ரல் 24 வரைக்கும் உலகத்துக்கு சுபிஷம் இல்லை. ஏப்ரல் 24 வரைக்கும். ஏன்னா இந்த 6 கிரகங்கள் எல்லாம் மீன ராசியில சஞ்சாரிக்குது. அப்ப இந்த நேரத்துல ஒரு குழந்தைகள் பிறக்குது. அதுக்கப்புறம் 62ல பாத்தீங்கன்னா மகர ராசியில எல்லாம் ஒன்னா கூடி இருக்கும். 2000 காலகட்டங்கள்ல அந்த தனுசு ராசியிலே 6 கிரகங்கள் ஒன்று சேர்ந்தது. இந்த மாதிரி கிரக அமைவுகள் இருக்கும் பொழுது இது பேரு கிரக இறுக்கம்னு பேரு. ஒரே ராசி இப்போ இந்த ரூம்குள்ளக்க நம்ம 10 பேர் தான் இருக்கணும்னா 50 பேர் தான் எப்படிங்க இருக்கும்? இறுக்கமா இருக்குமா இல்லைங்களா? இதுக்கு பேர் கிரக இறுக்கம். இது இப்போ மீன ராசியில சஞ்சாரம் பண்ணுது. அதுல சனி இருக்காரு. இப்ப சனி பெயர்ச்சி ஆயிட்டாரா பெயர்ச்சி ஆகலையான்னு ஒரு தர்க்கம் ஓடிட்டு இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் இதை அனுபவிச்சு தான் சொல்ல முடியும். அப்போ வாக்கியத்தையும் எடுக்க வேண்டியிருக்கு, திருக்கணியத்தையும் எடுக்க வேண்டியிருக்கு. இதெல்லாம் ஒரே ஜங்ஷன் ஆகி உள்ள நிற்கிது, ஜாமாயி. இப்போ சந்திரன் ஏப்ரல் 23 24 காலகட்டங்களில் உள்ள டிராவல் பண்ணுவார். அது வரைக்கும் இந்த உலகத்துக்கு சுபிச்சம் இல்லை. சூரியன் வெளியே வரணும், அங்கேருந்து சுக்கிரன் எல்லாம் வெளியே வரணும். வெளியில் வந்தால் தான் நன்மை.
அதுவும் இல்லாமல் இப்போ செவ்வாயும் நீச்சமாக இருக்காரு. இப்போ செவ்வாய் பலமானாலும் எர்த்துக்குவேக் வருங்க ஐயா, செவ்வாய் நீசமானாலும் எர்த்துக்குவேக் வருங்க ஐயா. செவ்வாய் எந்த கிரகத்தையும் பார்க்கலைனாலும் எர்த்துக்குவேக் வருங்க ஐயா. இப்போ எர்த்துக்குவேக்கு செவ்வாய் பலமானதுனால வந்ததா? செவ்வாய் நீச்சமாயிட்டாரு. இப்போ நீச்சமாயிருக்காரு. உள்ள சனி எல்லாமே கடல் வீட்டுக்குள்ளே இருக்காங்க, மீன வீட்டுக்குள்ளே இருக்காங்க. சனி, சூரியன், சுக்கிரன், புதன், இப்போ உள்ள ராகு, இன்னும் சனி ராகு கிராஸ் ஆகலை. சனி ராகு ஒன்றா சேரும் பொழுதும் பிரளயம் உண்டுங்க ஐயா. அன்னைக்கு எர்த்துக்குவேக் வரும்போது செவ்வாய் மிதுனத்தில் இருந்தாருங்க ஐயா. சனி அன்னைக்கு அந்த அந்த எட்ஜில் நின்னாருங்க ஐயா. கரெக்டாக அந்த ட்ரையாங்கிள் வரும்போது எர்த்துக்குவேக்குங்க ஐயா. இந்த கடல் சூழ்ந்த பகுதிகள், தீபகற்ப பகுதிகள், இங்கெல்லாம் பாதிப்பு வருங்க ஐயா. இப்போ அந்த செவ்வாய் கீழே இறங்கினாலும் சிக்கல் தான். சிம்மத்துக்கு வந்தாலும் 8ஆம் பார்வையாக சனியை பார்ப்பாரு, மீனத்தில் பார்வை செய்வார். நீங்கள் வாக்கியம்னு எடுத்தாலும் கும்பத்தையும் பார்வை செய்வார். அப்போ இந்த காம்பினேஷன், இந்த மாதிரி காம்பினேஷனில் பிறக்கும் பொழுது தான் இந்த மாதிரியான கலாச்சார மாற்றங்களும் கலாச்சார விஷயங்களும் மாறுது. ஒரு காலத்தில் வெளிநாட்டில் இருக்கிற நம்ம தொடர்புகள் இருந்தால் ரொம்ப எஸ்டிடி நம்ம இதுக்கு தான் போகணும், டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்ச் போகணும், கால் புக் பண்ணணும். இன்னைக்கு மொபைல் வந்து சாதாரணமாக எடுத்து பேசுகிறாங்க. இதெல்லாம் கிரகங்களே காரணம் எல்லாமே. இப்போ பொதுவாக காதலிக்கின்றவர்கள் ஜாதகத்தையோ ஜோசியத்தையோ பார்க்காம திருமணம் பண்ணுறது நல்லது அப்படின்னு நினைக்கிறீங்களா? காதலிக்கிறவங்களுக்கு ஜாதகமே தேவையில்லைங்கய்யா, தேவையில்லைங்கய்யா. அந்த காம்பினேஷன் அவங்க ஜாதகத்தில் இருக்குங்க ஐயா. அந்த காம்பினேஷன் காதலிச்சு அதுக்கப்புறம் ஜாதகத்தை பார்த்து ஜாதகம் பொருந்தலன்னு வச்சுக்கங்க, அவங்களுக்கு தேவையில்லாத மனசங்கடங்கள் வரும். அதை தவிர்க்கிறதுக்கு நேராக கல்யாணம் பண்ணிக்கிறது, டேரக்டாக கல்யாணம் பண்ணிக்கிறது தான் பெஸ்ட்டுங்க ஐயா. நான் ஜோடரை அணுகி குழப்பிக்காதீங்கன்னு தான் சொல்கிறேன். அவங்களுடைய அந்த கிரகம் அவங்கள வந்து ஈர்ப்பு கொள்ள வைக்கிறது. அந்த ஈர்ப்பு அவங்களுடைய லைஃப் ரெண்டாவது, அது நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு இல்லை, அவங்க வாழ்கிறத யாரும் தடுக்க முடியாதுங்க. அவங்க வாழ்கிறத யாரும் தடுக்க முடியாது. அந்த கிரகம் கரெக்டாக லிங்க் ஆயிரும். ஐயோ ஒரு திருவண்ணாமலை பிரயாணம் நாங்கள் ஒரு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறோம். அப்போ நான் சொல்கிறேன், ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணு ரெகுலராக அந்த ஏரியாவில் மந்த்லி அமௌண்ட் மாதிரி அந்த ட்ராவலிங்க்கு ஒரு டூரிஸ்ட் மாதிரி கலெக்ட் பண்ணி 50-60 கூட்டு போவாங்க. அப்போ பஸ்ஸில் அந்த ஒரு பொண்ணு, அன்னைக்கு தான் அந்த பொண்ணு வருது. இந்த பையன் புதுக்கோட்டையிலேருந்து அவங்க உறவினர் வீட்டுக்கு வந்த பையன் திருவண்ணாமலைக்கு வர்றான். அந்த ஒரு டிராவலில் காதலாகி எஸ்கேப் ஆயிடுறாங்க ஐயா. திருவண்ணாமலையில் காலையில் இறங்கினவங்க அந்த பொண்ணையும் காணும் பையனையும் காணும். கடைசிக்கு ஒரு வாரம் கழிச்சு கல்யாணம் பண்ணிட்டு வர்றாங்க. இந்த பொண்ணு யாருன்னு அந்த பையனுக்கு தெரியாது, அந்த பையன் யார் இந்த பொண்ணுக்கும் தெரியாது. அந்த இரவு நேர பிரயாணம், ஆப்போசிட் சீட்டு, இந்த பக்கம் சீட்டு. மறுநாள் பஸ்ஸை எடுக்க முடியாமல் ஆளை காணும்னு தேடினா கடைசிக்கு 2 பேரும் சுவிட்ச் ஆஃப் ஃபோனு. சரி, அந்த 2 ஃபேமிலி இங்கே போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு மற்றவங்க வண்டி எடுத்து வந்தாங்க. அதுக்கப்புறம் அடுத்த முறை அவங்களை சந்திக்கும் பொழுது கேட்டால், இந்த பொண்ணு இந்த பையனை கூப்பிட்டு போயிடுச்சு, கல்யாணம் பண்ணிடுச்சு. இவங்க பொண்ணு இந்த வீட்டு பையனை. கம்யூனிட்டி வேற, கலாச்சாரம் வேற, ஊர் வேற. இது கோயம்புத்தூர், அவங்க புதுக்கோட்டை. அதுக்கு பிறகு அந்த பொண்ணுடைய சித்தப்பாட்ட டேட் ஆஃப் பர்த் வாங்கி பார்த்தா, அந்த பையன் பேர் ஏதாவது செந்தில் வர பையன், செந்தில் தாங்க அப்படிங்கிறாரு. செந்தில்ங்கிற பையன். இந்த பொண்ணு பேர் கார்த்திகா. எப்படி பாருங்க ஐயா, இந்த பொண்ணு ஜாதத்துலேயும் செவ்வாய் சுக்கிரன், அவர் ஜாதத்துலேயும் செவ்வாய் சுக்கிரன். பஸ்ஸில் ரெகுலராக பிரயாணம் பண்ணுறதுனால, தொடர்ந்து 2 வருஷம் அந்த பஸ்ஸில் பிரயாணம் பண்ணனால எல்லாரும் பழக்கம். நான் ஜோதிடங்கிறது தெரியும். அப்போ நான் லோக்கல் சேனலில் அங்கே அப்போல்லாம் அந்த லோக்கல் சேனல் இருக்கும், பேசிகிட்டு இருக்கேன். டேட் ஆஃப் பர்த் வாங்கி பார்த்தா, இவர் செந்தில், இவர் கார்த்திகா பெண், செவ்வாய் சுக்கிரன் காம்பினேஷன். அது எவ்வளோ அக்யூரஸியாக வேலை செய்து பாருங்க ஐயா. இது சர வீட்டில் இருக்கு, பார்த்த உடனே பிடிச்சிருது, அவ்வளோதாங்க ஐயா. சரம்னா சீக்கிரமாக நடக்கக்கூடியது, ஸ்திரம்னா நிலையானது, உபயம்னா 2 காம்பினேஷனில் இருக்கும். அப்போ இந்த நேரம் அவங்க அதை பார்க்கணும். இவங்களை கல்யாணம் பண்ணுங்க, ஆல்ரெடி பிரபஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கு. அதை நம்ம எதுவுமே செய்ய முடியாது. இதுதாங்க ஐயா. ஒரு ஐ லவ் யூ அப்படின்னு சொல்கிறான், அந்த பொண்ணு அதை ஏற்றுக்குதுன்னா, ஆமாம், அந்த அமைப்பு அப்படி இருந்தால் தான் ஏற்றுக்கும். இல்லைன்னா ஏற்றுக்க மாட்டாங்க. இல்லைன்னா ஏற்றுக்காது, ஏற்றுக்கவே மாட்டாங்க. ஐயா, பையன் அவ்வளோ ஒரு பர்சனாலிட்டி கிடையாது, ஒன்றுமே கிடையாது அந்த பையன். இந்த பொண்ணு நல்ல பர்சனாலிட்டியான பொண்ணு. அந்த பையன் ஒரு பர்சனாலிட்டியான ஆளும் கிடையாது அந்த பையன். எங்களுக்கே ஆச்சரியமாக இருந்தது. அவங்க 2 ஒரு வந்தாங்கன்னா பேரண்ட்ஸ் ஒரு 4-5 பேர் ஃபேமிலியாகவே வருவாங்க. பஸ்ஸில் ஒருத்தர் மந்த்லி டூர் மாதிரி பிடிப்பார். அவர் திருவண்ணாமலை மட்டும்தான் அந்த பௌர்ணமி கிரிவலத்துக்குன்னு வருவாங்க. ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னாடி அதில் வந்த ஃபேமிலி தான் அவங்க. அதில் அந்த பொண்ணு தரப்பு வந்து எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க. பையன் தரப்பும் பஸ்ஸில் வந்து பழக்கம் தான். இப்போ 2 ஃபேமிலியும் பழக்கம். இப்போ 2 பேரும் குழந்தை இருக்கு, ட்வின்ஸ் இருக்கு அவங்களுக்கு. இப்போ 2 பேரும் நல்லா இருக்காங்க. இவர் ஒருத்தர் பேக்கரி வச்சிருக்கிறாரு, ஒருத்தர் வந்து லேத்து மோட்டர் கம்பெனி வச்சிருக்காரு. 2 ஃபேமிலி இப்போ ஜாயிண்ட் ஆகிட்டாங்க. என்னுடைய நண்பருடைய பொண்ணே அதே மாதிரி தான். சும்மா ரோட்டில் போகும்போது பார்த்து பழகிறது. ஒரு வாரத்தில் அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிறது. அந்த பொண்ணு, அந்த பையன் பழமுது நிலையை வச்சிருக்காப்புல. இந்த பொண்ணு 2 வீலரில் போயிட்டு வருது. அவர் கிரைண்டர் கம்பெனி வச்சிருக்காரு, அது பாப்பநாயக்கம்பாளையம் பகுதியில்.
பார்த்துட்டு உடனே அந்த பொண்ணு அவங்க அப்பா அம்மாட்ட சொல்லி பிரச்சனை பண்ணி கல்யாணம் பண்ணிடுச்சு. இவர் என்கிட்ட கேட்டாங்க, வாய்ப்பு இல்லை, இந்த பொண்ணு அப்படிதான் கல்யாணம் பண்ணிக்கிறோம், தயவு செஞ்சு பண்ணி வைங்க. இப்படிலாம் இருக்குங்க ஐயா. 2ஆம் தரமாக திருமணம் முடிக்கிற பெண்ணெல்லாம் இருக்கு. டைவர்ஸான ஜாதக அமைப்பு அப்படி இருக்குமா? அந்த மாதிரி இருக்கும். என்ன மாதிரி காலம் அப்படி அமையும்? அது 7ஆம் இடம் கெட்டுச்சுன்னா 9ஆம் இடம் வேலை செஞ்சிடும். அப்பாட்ட காசு இல்லைன்னா அம்மாட்ட போய் கேட்கறோம்ல, அது மாதிரி தான். 7ஆம் இடங்கிறது முதல் திருமணங்க ஐயா. அது கெட்டு போச்சுன்னா 9ஆம் இடத்தை பார்க்கணும். அப்போ 9ஆம் இடம் நல்லா இருக்கு, அப்போ முதல் திருமணம் அவுட் ஆயிருங்க, பார்த்து செய்யுங்க தான் சொல்ல முடியும். அவங்க அதை தடுக்க முடியாது. அப்போ 7 கெட்டு போச்சுன்னா அப்போ 9ஆம் இடம் நல்லா இருக்கா, அதுவும் கெட்டு போச்சா, அடுத்து 11ஆம் இடம் நல்லா இருக்கா, இந்த 3 அவுட்டுனா மூடி கொடுத்துட வேண்டியது, வேற வழியே இல்லை. அவங்களுக்கு மன வாழ்க்கை நிலைக்காது. ஒருத்தர் சொல்ல 2 கல்யாணம் முடிச்சேன் ஃபேமிலி லைஃபே இல்லை, நான் சும்மா இருக்கேங்கிறாரு. அவர் ஜாதத்தில் அந்த மாதிரி கிடங்க அமைவு இருக்கு. அது இல்லாமல் பண்ண முடியாதுங்க. ஆல்ரெடி எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணதாங்க. இது அந்த ஜோதிடம் பார்க்க பார்க்க எக்ஸ்பீரியன்ஸ் என்ன ஆகுதுன்னா எனக்கே பயமா இருக்கு, இப்படிலாம் இருக்கு அப்படின்னு. இதே இந்த கலியுகத்தில் ஒரு பொண்ணுங்க ஐயா, அந்த பொண்ணு பாலக்காடு. அந்த பொண்ணு பாலக்காட்டுலேருந்து அந்த பொண்ணு யூஎஸ் போய் அந்த பொண்ணு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. மாப்பிள்ளை வீடு வந்து விழுப்புரங்க ஐயா. 2 ஃபேமிலியும் ஒரே கம்யூனிட்டி. கல்யாணம் பண்ணிடுறாங்க. கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அவர் மனநோயாளி. கணவன் மனைவிக்குள்ள எந்த தாம்பத்திய உறவுமே இன்னைக்கு வரைக்கும் இல்லை. 4 வருஷம் ஆச்சுங்க ஐயா. இந்த பொண்ணு அவர் தான் வேணுங்குது. இந்த அவருக்கு அந்த மனநோய் அதிகமாகி அவர் லண்டன் கூட்டு போயிடுறாங்க. இந்த பையனுடைய தரப்புல இந்த பொண்ணோட சேர விடாமல் லண்டன் கூட்டு போயிடுறாங்க. ஐயா ஏதாவது பரிகாரம் சொல்லுங்க ஐயாங்க. அது சின்ன குழந்தை மாதிரி பேசுது வாய்ஸ். அந்த பொண்ணு எனக்கு அம்மா வேணாம்மா, இவர் யூஸ் இல்லைம்மா, சந்திரனும் பாய்ச்சிருச்சு புதனும் பாய்ச்சிருச்சு. சந்திரன் மனோகாரங்க, புதன் புத்தி கூர்மா, 2மே அவுட்டு. இவரை வச்சு நீ எப்படிமா மன வாழ்க்கை வாழ போற? எனக்கு அவரை ரொம்ப பிடிக்குங்க ஏங்குது. அவர் குழந்தை மாதிரிங்கய்யா எனக்கு. இவர் இத்தனைக்கு அவர் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுவாரு. ஸ்ட்ரெஸ் ஆச்சுன்னா வேலையை விட்டு வெளியில் வந்துடுவார். டேபிள்லாம் அடிச்சு தூக்கி உடச்சிருவாராம் அலுவலகத்திலேயே. இந்த பொண்ணு கலிஃபோர்னியாவில் இருக்காங்க. எனக்கு அவர் வேணுங்கய்யா, எனக்கு பரிகாரம் கொடுங்க. சரி இந்த கோயில் போமா, கேரளாவில் அந்த கோயில் போமான்னு திருப்பி சேர்ந்தாங்க. சேர்ந்து பலவடிக்கு அவங்க பேரண்ட்ஸ் வந்து கூட்டு போயிடுறாங்க. இப்போ பலவடிக்கு சேர்ந்துட்டாங்க. எங்களுக்கு குழந்தை இருக்குமான்னு கேட்குறாங்க. இந்த பொண்ணு கலியுகத்துல இப்படி ஒரு பொண்ணு இருக்கு. எனக்கு வீட்டுக்காரர் பரவாயில்ல, அவர் நல்லவருங்க ஐயாங்குது. நல்லவருங்க ஐயா, எனக்கு அவர் ரொம்ப பிடிக்குங்கய்யா, அவருக்கு மனநோய் பாதிச்சவர், அதனால அதுக்காக நான் அவரை விட்டுட்டு போக மாட்டேங்க ஐயாங்குது. இந்த கலியுகத்துல 95ல் பிறந்த பொண்ணுங்க ஐயா. இப்படி இருக்கு, இந்த மாதிரி இருக்குங்க ஐயா. விசித்திரமான ஒரு இந்த ஜோதிடத்துக்குள்ள போகும்போது விசித்திரமான விஷயங்களை சந்திக்க வேண்டியிருக்கு. பல ஜாதகங்கள் பயமுறுத்துது உங்களேன்னு சொல்றீங்க. ஆமாங்க ஐயா. அது மாதிரி பயமுறுத்திய ஜாதகங்கள் அப்படின்னு 1 2 சொல்ல முடியுமா? நிறையா இருக்குங்க ஐயா, நிறையா இருக்கு. ஒரு முறை எங்கய்யா நம்ம திருச்சி பகுதியிலங்க ஐயர்மலைன்னு ஒரு ஊர் இருக்குங்கய்யா. அதாவது குளித்தலை பக்கத்தில். அந்த குளித்தலைக்கு நேரம் அதுக்கு பின்னாடி அந்த ஊர் வந்து பஞ்சப்பூருங்கிற ஊர், பஞ்சப்பட்டின்னு ஒரு ஊருங்க ஐயா. அந்த ஊரில் அவங்க ஒரு கொஞ்சம் அரசியல் கொஞ்சம் பிரமுகரான ஒரு குடும்பம் அவங்க. என்னுடைய நண்பர் மூலமாக அவருக்கு நான் ஜாதகம் பார்க்க போகிறேன். போய் உட்காந்து ஜாதகம் அப்போ லேப்டாப் ஓப்பன் பண்ணி உட்காந்துருக்கேன். அப்போ லக்னம் போய் மாந்தியை தொடுது. அவங்க ஜாதகத்தில் 5-8 காம்பினேஷன், 3-8 5-8 காம்பினேஷனில் மாந்தி இருக்குது. யாராவது சூசைட் பண்ணி இறந்தாங்களான்னு கேட்டால் அவர் சொல்கிறாரு, இன்னும் மேலே ஓடிட்டு இருக்கலங்க ஃபேனு, போன வாரம் என் பையன் தூக்கு போட்டாங்கிறாரு. ஐயோ. அதுக்கப்புறம் 9 பேர் சூசைட்டுங்க அவங்க வீட்டில். எனக்கு மிரண்டு போச்சு. இது பார்த்துட்டேன். லொக்கேஷனே சொல்கிறேன் இல்லைங்கய்யா. என்னங்க சொல்கிறீங்க, என்ன இன்னொரு நாளைக்கு பார்க்கலாங்கன்னு எந்திரிச்சு வந்துட்டேங்கய்யா. இந்த மாதிரிலாம் இருக்குங்கய்யா. என்ன காரணத்துக்கு ஐயா, சென்னையில் படிச்சுட்டு இருந்த பையன் ஊருக்கு வந்து சூசைட்டு, என்ன காரணம்னே தெரியலங்கிறாங்க. அதே மாதிரி அவங்க மாமா சூசைட்டு. இத்தனைக்கு நிலக்கலார் அவங்க, நிறைய லேண்ட்லார்ட், நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அவங்களுக்கு. அந்த ஐயர்மலை பேக் சைடு வரும், பஞ்சப்பட்டிங்கிற ஊர் வரும். நம்ம குளித்தலையிலேருந்தும் போகலாம், பெட்டவாய்த்தலை பகுதியிலேருந்தும் போகலாம் அந்த லொக்கேஷனில். அதுக்கப்புறம் நான் பார்க்கலைங்கன்னு வந்துட்டேன். நான் சார் நான் ஒரு நாள் பிரசனம் பார்த்து சொல்கிறேன். இது மாதிரி ஜாதகங்கள் நிறையா இருக்குது. நிறைய அமானுஷியமான ஜாதகங்கள்லாம் பார்த்துருக்கீங்க. வீட்டுக்குள்ளேயே புதையல் இருக்குன்னுவாங்க, வீட்டுக்குள்ளேயே யாராவது ஒருத்தர் பேசிகிட்டே இருக்காங்கன்னுவாங்க. இந்த மாதிரிலாம் இருக்குங்க. பொதுவாக மேசமும் மிதுனமும் விருச்சிகமும் அமானுஷிய வீடுங்கய்யா. கும்பமும் அமானுஷிய, இது அமானுஷிய வீடுங்கய்யா. மிதுனம் வந்து கூடு விட்டு கூடு போயிடுதுங்கய்யா. அந்த மாரிசனுடைய நட்சத்திரம் மிருகசீரிஷம் 2 ரிஷபத்துலேயே வரும், மிதுனத்துக்குள்ளே வரும். இதுக்கெல்லாம் அந்த மேசம், மிதுனம், துலாம் வீடு, விருச்சிக வீடு, கும்ப வீடு, இது பூரா அமானுஷிய வீடுங்கய்யா. இதில் பாவிகள் அதிகமாக சஞ்சாரம் செய்யும் பொழுது அந்த குடும்பம், அவங்க வீட்டில், அவங்க இருக்கிற இடத்துல அமானுஷிய விஷயங்கள் இருக்குங்கய்யா. அது நல்ல தேவதையா கெட்ட தேவதையான்னு கூட சொல்ல முடியாது. ஏதோ நெகட்டிவான விஷயங்கள் இருக்கும். அவங்க ஃபேமிலி லைஃப்லையுமே ஒரு சுபிக்ஷம் இருக்காது. இப்படி பார்த்த ஜாதகங்கள்லாம் இருக்குங்க.
ரொம்ப அது மாதிரி ஒரே ஃபேமிலிலேயே பார்த்தீங்கன்னாங்க ஐயா தீ விபத்து பண்ணவங்க ஒரு குடும்பத்தில் குடும்பமே ஃபயர் வச்சுட்டு இறந்துருக்காங்க. அந்த அந்த இறந்து போன ஜாதகத்தை கொண்டு வந்து உடனே கேட்குறாங்க. நான் பாட்டு இது ஜாதகம் வந்து யார் உயிரோட இல்லை, நீங்கள் என்ன விஷயங்கன்னு. நெருப்பு வச்சுக்கிட்டாங்க, என்ன காரணம்னு தெரியல. ஒரு பையன் மட்டும் வெளியில் இருக்காரு. அந்த பையன் வந்து ஜாதகம் கேட்குறாரு, எதுனால எங்கள் அப்பா அம்மா நெருப்பை வச்சாங்க, என் தங்கச்சி 2 பேருமே நெருப்பு வச்சு இறந்துக்கிட்டாங்க அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மாதிரியான அபூர்வமான ஜாதகங்கள்லாம் நிறையா பார்த்துருக்கீங்க. ஒரு சிலர் தற்கொலை முயற்சி மேற்கொள்வாங்க, தப்பிச்சிருவாங்க. அது போன்ற ஆட்கள் மீண்டும் தற்கொலை செஞ்சு கொள்ளாமல் இருக்கிறதுக்கு எப்படி அவங்கள வந்து அதுலேருந்து காப்பாற்றுவாங்க? அவங்களுக்கு வந்து அந்த கவுன்சிலிங் மூலமாக கொண்டு போகலாங்க. ஆங்கில மருத்துவம் அதுக்குன்னே நிறைய கவுன்சிலிங் இருக்குது. வளர் மருத்துவம் ஒருத்தருடைய ஜாதகத்தை பார்க்கும்போது அவருடைய ஜாதகத்தில் மோசமான பலன்கள் இருக்கிறது உங்களுக்கு தெரியும். ஆமாங்க. அதே மாதிரி இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல பலன்கள், நல்ல பலன்களை உற்சாகமாக சொல்லலாம். மோசமான பலன்களை சொல்கிறதுல எந்த அளவுக்கு கவனமாக இருக்க வேண்டியது அவசியம், நீங்கள் எந்த அளவுக்கு கவனம்? இப்போ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் வந்து தற்கொலைக்கு விரட்டுறதெல்லாம் பொருளாதார சிக்கல்கள். ஆமாங்க. அது போன்றவங்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன மாதிரியான நிவாரணத்தை? அவங்களுடைய கிரக அமைவை வச்சு தாங்க அவங்களுக்கு சொல்ல முடியும். இப்போ உதாரணமாக 2ஆம் இடங்கிற